கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனை துதித்து பாடப்போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நல்ல பிதாவே, உங்கள் சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம். உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது தேவன் ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். நல்ல காரியங்களை நம்ம செய்தால் தேவன் அதற்கான பலனை நமக்கு தருவார். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த பூமியில் வாழும்போது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது. எல்லா மனுஷனும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. அதே ரோமர்கள் நிருபத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எல்லா மனுஷனும் ஒரு நாள் ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அப்படி நிற்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். இந்த பூமியில் வாழும்போது நம்முடைய எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் மிகுந்த கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டே வருகிறார். சில நேரம் நம்முடைய தேவன் நமக்கு நியாய தீர்ப்பு காலத்தில் அவருக்கு முன்னால் நம்ம நிற்கும்போது நம்ம குற்றவாளியாக இராமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதில் 14:4 சொல்லுகிறது, மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும்
அவனுடைய எஜமானனுக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறான். நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும்போது நம்ம இந்த பூமியில் வாழுகிற நேரத்தில் மற்றவர்களை குறை கூறி குற்றம் சொல்லி மற்றவர்களுடைய தவறுகளை எடுத்து 4 பேருக்கு பரப்பி விட்டு அவன் துர்ச்செய்தியை பரப்புகிறது நிமித்தம் நியாய தீர்ப்பில் நம்ம தப்பவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம இருக்கிற நாட்களில் நம்ம மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரித்தவங்களே நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம பூமியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கூட தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நியாய தீர்ப்பில் நமக்கு நீதி கிடைக்கணும், நியாய தீர்ப்பில் நமக்கு நல்ல பலனை கிடைக்கணும்னா இந்த பூமியில் வாழும்போது பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசுவினிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக ஜீவிக்கும் போது தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மையான தீர்ப்புகளை அவர் தந்து நித்திய ஜீவனை தருவார் என்று நம்ம படித்தோம் அல்லவா? ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நல்ல நித்திய ஜீவனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே வாழுகிற காலம் தெய்வ பயத்தோடு வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்கும்போது குற்றவாளிகளாக அல்ல, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாக நிற்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.